ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிடில் கிளாஸில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக செலவழிக்கிறோமோ இல்லையோ கண்டிப்பாக சேமிப்பு வந்து அவசியங்க. நம்ம வந்து செலவு போக சேமிக்கலான்னு பார்த்தா ஒத்த பைசா கையில் தங்காது. சேமிப்பு போக தான் செலவழிக்கணும். அதை மாதிரி தாங்க. கொஞ்சம் அதிக வருமானம் வருது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதுக்கு எந்த செலவழிக்கலாம்னு சொல்லிட்டு ஓடக்கூடாது. அதை நம்ம எப்படி சேவிங் பண்ணலான்னு சொல்லிட்டு சேமிக்கலான்னு சொல்லிட்டு சேமிக்கணும் பார்த்துக்கோங்க. நான் வந்து டெய்லரிங் பண்ணுவேன், பீடி சுற்றுவேன். அதில் வந்து எனக்கு வந்து ஒரு லிமிட் வருமானம் வச்சுருப்பேன், இவ்வளவு தான் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது போக அதிகமாக வரதை கண்டிப்பாக ஒரு உண்டியலில் போட்டுருவேன், இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு போட்டுருவேன். அது ரூ. 100 இருந்தாலும் சரி, ரூ. 50 இருந்தாலும் சரி, ரூ. 100 கீழே இருந்துச்சுன்னா உண்டியலில் போட்டுருவேன் கண்டிப்பாக. உடனே போட்டுருவேன், ஏன்னா முடிவு டக்குன்னு உடனே நமக்கு ஏதாச்சும் செலவு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. இதான் 2 மாதத்தில் வந்து நான் ஒரு 1200 சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் 200 போட்டிருக்கேன், அடுத்து ஒரு 500, அடுத்து ஒரு 200, அடுத்து ஒரு 300 போட்டிருக்கேன். இது வந்து எங்கள் வீட்டுக்காரங்க அக்கௌண்ட்டில் தான் சேர்த்துருக்கேன். எனக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குது, அதுலேயும் சேர்ப்பேன். ஆனால் இதில் வந்து இப்போ வந்து இதை வந்து ஒரு காரணத்துக்காண்டி சேர்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால் அவங்க அக்கௌண்ட்டில் நம்ம எடுக்கக்கூடாது, மொத்தமாக பைசா சேர்ந்தப்புறம் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். நீங்களே இந்த மாதிரி சேமிப்பு உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக சேர்த்து வைங்க, இல்லை ஒரு உண்டியல்லையாட்டு சேர்த்து வைங்க. அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஒரு அவசர இக்கட்டான சூழ்நிலைக்கு நம்ம யார்ட்டையும் போய் நிற்க வேண்டாம், டக்குன்னு நமக்கு ஒரு உதவியாக இருக்கும். கண்டிப்பாக சேமிப்பு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.